ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பாப்டி சாட் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பாப்டி சாட் அப்படின்றது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இந்த தட்டை மாதிரி இருக்கும், மெல்லிசா, நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆர்டினரி சாட் ஐட்டம்ஸான அதுக்கு மேலே வந்து உருளைக்கிழங்கு, கர்டு, சாட் மசாலா எல்லாமே போட்டு சாட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை நம்ம ஆர்டினரி தட்டை வாங்கியும் செய்யலாம். பட் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த தட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த பாப்டி அப்படின்றது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மெல்லிசா. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து சாட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க, நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் அதுக்கு சேர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு 250 கிராம்ஸ் வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 250 கிராம்ஸ் வந்து கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி. இப்போ வந்து உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க, பூரி மாவு மாதிரி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு கடைசியாக நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் ஊறினா போதும். மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணிக்கிட்டோம். ஒரு சின்ன மூடி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க, குத்தி குத்தி. ஏன்னா எலும்பாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ எல்லா இதுக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம திருப்பிப்போம். நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிறிஸ்பி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கிறிஸ்பி பூரிஸ் இல்லைன்னா வந்து பாப்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சாட் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்பி பூரிஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மேலே உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து சால்ட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சுகரும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீட்டா சட்னி. நெக்ஸ்ட் க்ரீன் சட்னி. அடுத்து கொஞ்சோண்டு தக்காளி. நெக்ஸ்ட் பிளாக் சால்ட், சாட் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓமப்பொடி. சுவையான பாப்டி சாட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.